வணக்கம், நேஷனல் நியூஸ் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ டைப்ல பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் whose leadership was the high level committee formed regarding the one country one election scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெகதீப் தன்கர், ராம்நாத் கோவிந்த், பன்வாரிலால் புரோஹித், பிரணாப் முகர்ஜி இதெல்லாம் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். ஓகேவா? ராம்நாத் கோவிந்த் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக அவருடைய கமிட்டி என்ன செஞ்சிருக்காங்க, அமைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? சரி, இதோட டீடைல் என்ன அப்படின்னு பாத்துறோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா அதான் ஹெட்லைனே இருக்கு. ஓகேவா? ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டியை எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 செப்டம்பர் 2023ல அமைக்கிறாங்க. ஓகேவா? 2 செப்டம்பர் 2023ல அமைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. இந்த கமிட்டி அமைச்சு அவங்க இப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அமைச்சரவை அவங்க ஏத்திருக்காங்க. இவருடைய சேர்மனா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா 1951 1951 ல இருந்து 1961 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தேர்தல் தான் நடந்திருக்கு. ஓகேவா? மாநிலத்துக்கும் சரி இந்தியா முழுமைக்கும் சரி ஒரே மாதிரி தேர்தல் தான் நடந்திருக்கு. அதை என்ன செய்ய போறாங்க, அந்த ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். கூற்று 1, அடுத்த தலைமுறை ராக்கெட் தயாரிப்பதற்கு மத்திய அரசு சமீபத்தில் நிதி ஒதுக்கீடு செய்தது. தற்பொழுது நமது நாட்டின் மிகப்பெரிய ராக்கெட் மாக் 3 என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூற்று அப்படின்னு क्वेश्चन மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சரிதான். சரியா? ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. ஓகேவா? இதுல பாருங்க, கொஞ்சம் டீடைல் பார்ப்போமே. டீடைல் பாருங்க. இதோட நியூஸ் பேப்பர் கண்டென்ட் பாருங்களேன். சந்திராயன் 4 திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சந்திராயன் 3 தெரியும், வெற்றிகரமா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அதை லான்ச் பண்ணோம். இப்போ சந்திராயன் 4, ஓகேவா? சந்திராயன் 4க்குரிய திட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதனோட சேர்ந்ததுதான் ஓகேவா இந்த இதெல்லாம் NGLV அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இது என்ன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் NGLV அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்போ என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா மாக் 3 அப்படிங்கறத தான் யூஸ் பண்றோம். லான்ச் வெஹிக்கிளா மாக் 3 அதான் மிகப்பெரிய வெஹிக்கிள். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாக் 3 அப்படிங்கறத மிகப்பெரிய வெஹிக்கிள். அதுதான் என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த சேட்டலைட் அனுப்புறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இந்த NGLV அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இதை விட ஓகே இப்போ மாக் 3யோட ஒரு 3 மடங்கு என்ன செய்யுமா வெயிட் தூக்கிட்டு ஸ்பேஸ்க்கு போற மாதிரி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அதை தயாரிக்க போறாங்க. சரியா? யார் தயாரிக்க போறா அப்படின்னா இஸ்ரோ தான் தயாரிக்க போறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சூர்யா அப்படிங்கிற வச்சிருக்காங்க. ஓகே, அந்த திட்டத்துக்கு பேர் சூர்யா அப்படின்னு வச்சிருக்காங்க. MK3 ஓகே, அந்த மாக் 3 MK3 அப்படின்னு சொல்றது இப்போ இருக்கிற லான்ச் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? இதோட சந்திராயன் 4க்கும் அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கோள் ஓகேவா, அந்த வெள்ளிக்கோளுக்கு வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புறதுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கான நிதியும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இது நியூஸ் பேப்பர் கண்டென்ட் இன்னைக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றுவதாக இந்தியாவின் எந்த அமைப்புக்கு ஐநா விருது வழங்கியது அப்படின்னு கேக்குறாங்க. which organization in India was awarded by the UN அப்படின்னு சொல்லிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி கண்ட்ரோல வச்சிருக்கிறதுக்காண்டி அவங்க ஐநா அவங்க விருது கொடுத்திருக்காங்க. எந்த அமைப்புக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR நியூ டெல்லி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் NIRT சென்னை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் NIOH அகமதாபாத், ஜெனடிக் ரிசர்ச் சென்டர் GRC மும்பை. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? ICMR தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐநா விருது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கண்டென்ட் அப்படின்னா ஒரு பாக்ஸ் क्वेश्चन மாதிரி இருக்கும். தொற்றா நோய்கள் கட்டுப்பாடு ICMR க்கு ஐநா விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ICMR பொறுத்த வரைக்கும் எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா 1911ல ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ICMR ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1911ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. UNO தான் என்ன செஞ்சிருக்காங்க, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐநா அவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ICMR க்கு விருது கொடுத்திருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா தொற்றா நோய்கள் கட்டுப்பாடு. ஓகேவா? இது ஒரு பாக்ஸ் क्वेश्चन மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன். மத்திய அரசு சமீபத்தில் தொடங்கிய வத்சாலயா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வத்சாலயா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? வாட் இஸ் த வத்சாலயா recently started by the central government related to எதனுடன் இந்த திட்டம் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளின் ஓய்வூதியத்திற்காக பெற்றோர் சேமிக்கும் திட்டம். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியானது. குழந்தைகளின் ஓய்வூதியத்திற்காக பெற்றோர் சேமிக்கும் திட்டம் இதுதான் சரியானது. வாத்சாலயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாத்சாலயா
குழந்தைகளின் ஓய்வூதியம் ஓகேவா, நம்மளுடைய ஓய்வூதியம் கிடையாது ஓகேவா, பெற்றோர்களுடைய ஓய்வூதியம் கிடையாது. அதை அவங்க மென்ஷன் பண்ணல. நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்களே அவங்க 60 வயசுக்கு மேல ஓய்வூதியம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்யலாம், நீங்க சேமிப்பு பண்ணலாம் ஓகேவா. மினிமமா ஒரு 1000 ரூபீஸ் அவங்க என்ன செய்யணும், சேவிங்ஸ்ல போடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாயாச்சும் என்ன செய்யணும், அவங்க அக்கௌண்ட்ல அவங்க போடணும். இதுதான் வத்சாலயா திட்டம். நம்மளுடைய ஓய்வூதியம் கிடையாது, பெற்றோர்களின் ஓய்வூதியம் கிடையாது ஓகேவா. நம்மளுடைய குழந்தைகளுக்கு 60 வயசுக்கு மேல அவங்களுடைய ஓய்வூதியத்துக்கான திட்டம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, மத்திய அரசு லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் வாத்சாலயா திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது நியூஸ் பேப்பர் கண்டென்ட் தான். நியூஸ் பேப்பர் பாருங்களேன். குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெற்றோர் சேமிக்கும் திட்டம் வாத்சாலயா ஓகேவா. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. சரியா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எடிட்டோரியல் இன்ஃபோ. ரஷ்ய இலக்கியவாதியான லியோ டால்ஸ்டாய் காந்திஜிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் காந்திஜியின் முதல் கொள்கையான அகிம்சையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் எழுதியலாகவும் அக்குறள் தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல் என்பதாக குறிப்பிடும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டால்ஸ்டாய் அவர்கள் காந்திஜிக்கு எழுதிய கடிதத்தில் இந்த குறளை குறிப்பிட்டிருக்காரு ஓகேவா. அதான் இன்னைக்குரிய எடிட்டோரியல் இன்ஃபார்மா நம்ம பார்க்கலாம். சரியா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிட யார் சொல்லியிருக்காருன்னா டால்ஸ்டாய் அவர்கள் காந்திஜி எழுதிய கடிதத்துக்கு இதை உதாரணமா ஓகேவா, அவருடைய அகிம்சைக்கு உதாரணமா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இன்னைக்கு எடிட்டோரியல் இன்ஃபோ இதுதான் ஓகேவா. இன்னைக்கு 5 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். சரியா. தேங்க்யூ.